கண்டினியூஸாக பாசிட்டிவ்ல இருந்த மார்க்கெட் இன்னைக்கு நெகட்டிவ் சைடில் மூவ் ஆயிருக்கிறத பார்க்குறோம். போத் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சைடில் ஓப்பன் ஆன மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கீழே இறங்கிட்டு அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ்லேயே இருந்தது. ஈவினிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக டேர்ன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் முடியும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் சைட்லேயே முடிச்சிருக்கிறதையும் பார்க்குறோம். இந்த மார்க்கெட் ஃபர்தராக எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் மண்டேக்கான நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கான டெக்னிக்கல் வியூ என்ன அப்படிங்கிறதையும் நம்ம ட்ரேட் எம்பையர் மெத்தடில் அனலைஸ் பண்ணிடலாம். நீங்கள் இன்னைக்கு எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணீங்க, உங்களோட பொசிஷன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ட்ரேட் எம்பையருக்கான டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் ஜெகதீஸ்வரன், ஃபவுண்டர் ஆஃப் ட்ரேட் எம்பையர். நம்ம ட்ரேட் எம்பையரில் ஒரு நியூ செஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். இது செப்டம்பர் மந்த்துக்கானது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபரோடையும் லான்ச் பண்ணுறோம். இந்த ஆஃபர் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ட்ரேட் எம்பையரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நிஃப்டியை பொறுத்தவரை ஓப்பனிங்கே ஒரு நெகட்டிவில் தான் ஓப்பன் ஆனாங்க. அங்கேருந்து ஃபால் ஆன ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீப் ஃபால் கொடுத்துருந்தாங்க. ஒரு கண்டினியூஸ் க்ரோத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். மார்க்கெட் அங்கேருந்து கீழே வந்தது வித்தின் ஒரு 10 o'clock வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டம் ரீச் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். நியர் 25,300 வரை வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு சைட் வேஸை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பெரிய லெவலில் ஒரு பாசிட்டிவும் இல்லாமல் நெகட்டிவும் இல்லாமல் ஒரு ஸ்ட்ரகிளோடே இருந்ததை பார்க்க முடிஞ்சுது. ஸோ லோயஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நியர் 25,278 280 இந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ட்ராவல் ஆக ஆரம்பிச்சாங்க. அதுலேருந்து ஒரு சப்போர்ட் எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நியர் 25,350 இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் முடிஞ்சிருக்கிறதையும் பார்க்குறோம். இதை பொறுத்தவரை நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, சப்போஸ் டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா டிமாண்ட் ஜோன் 2ல வந்து சப்போர்ட் எடுத்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா கொஞ்சம் வீக் ஆகிட்டு டிமாண்ட் ஜோன் 3 வரைக்கும் போகும் அப்படிங்கிறதும், அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தராக டவுன் ஆகுன்றது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் நம்ம 3 வியூ கொடுத்துருந்தாலுமே டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன் 2க்கும், அதையும் பிரேக் பண்ணுற பட்சத்தில் டிமாண்ட் ஜோன் 3க்கும் போகும் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் டிமாண்ட் இருக்குது. அதை பிரேக் பண்ணுச்சுன்னா தான் ஃபர்தர் டவுன் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். பட் அதை பிரேக் பண்ணாமல் திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிமாண்ட் 2லே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ட்ராவல் ஆயிருந்ததை பார்க்க முடிஞ்சது. இதை பொறுத்த வரைக்கும் மண்டே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், வேர்ல்டு மார்க்கெட் ரெண்டுமே புரிஞ்சுக்கலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் அண்ட் புட் ரைட்டர்ஸ் கம்பேர் பண்ணும்போது கால் ரைட்டரோட டாமினேஷன்ஸ் ரொம்பவே அதிகமாக இருந்ததை பார்க்க முடிஞ்சது. இன்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிசிஆர் ரேஷியோ 0.82 இருக்கு. பட் மிட் டே அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12:30 12 o'clock வந்து பார்த்தீங்கன்னா பிசிஆர் ரேஷியோ 0.57 இருந்துச்சு. மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பீரிஷில் தான் இருக்கும் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு இருந்துட்டு இருந்துச்சு. பட் ஆஃப்டர் யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஓப்பன் ஆனதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாசிட்டிவ் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இந்த ஆப்ஷன் செல்லர்ஸ் கால் ரைட்டர் இருந்தாங்க இல்லையா, அவங்களாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தன்னோட ப்ராஃபிட்டையும் புக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது குறைய ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் செல்லர்ஸ் அதிகமாக இருந்தாலுமே அவங்களுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் ப்ராஃபிட்டை புக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மார்க்கெட் வந்து மேலே போக ஆரம்பிச்சது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஸோ ஓவராலாக வரக்கூடிய நாட்கள் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு சைட்வேஸ் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுனாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். ஃபர்தராக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத டெக்னிக்கல் வியூல பார்த்து கன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ வேர்ல்டு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய ஸ்டேஜ் அப்படிங்கிறது கேப் அப்ல ஓப்பன் ஆகிட்டு கொஞ்சம் பாசிட்டிவ்ல இருந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாமே இப்போ கொஞ்சம் டவுன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதோட கண்டினியூஷன்ஸ் யூஎஸ் மார்க்கெட்டில் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதோட கண்டினியூஷன்ஸ் அப்படிங்கிறது இந்தியன் மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகலாம் மண்டேவை பொறுத்தவரை. அப்போ ஏஷியா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதாக வந்து டவுன் சைடில் இருக்கலாம், அல்லது கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். ஸோ மண்டே ஒரு நெகட்டிவ்ல ஆரம்பிச்சுட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல லீடாக எடுத்துக்கலாம். எனிவே இந்த 2 லீடையும் எடுத்துட்டு ஃபர்தராக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ட்ரேட் எம்பையர் மெத்தடில் அனலைஸ் பண்ணிடலாம். நம்ம கொடுக்கக்கூடிய வியூ நம்ம ட்ரேட் எம்பையர் மெத்தட் எந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருக்கு அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்காக தான். இதை பார்த்துட்டு யாரும் ட்ரேட் பண்ண வேண்டாம். அப்படி ட்ரேட் பண்றதுனா ப்ராப்பரா லேர்ன் பண்ணிட்டு ட்ரேட் எடுங்க. நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரேட் எம்பையர் மெத்தட்ல 2 சப்போர்ட்டையும் 3 ரெசிஸ்டன்ஸையும் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். இப்போ இருக்கக்கூடிய பிரைஸ் பொறுத்த வரைக்கும் டிமாண்ட் ஜோன்ஸ்ல பெர்ஃபெக்டா வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் ஆயிட்டு பிரைஸ் வந்து கொஞ்சம் மேலே ஏறி நிற்கிறாங்க. பர்டிகுலராக இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை ஜோன் அப்படிங்கிற இடத்துல தான் இருக்கு. அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இது மண்டே மார்னிங் இந்த சப்ளை ஜோன் 1க்கு மேலே ஓப்பன் ஆயிருந்துச்சுனாலோ அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுனாலோ ப்ரைஸ் ஃபர்தராக இந்த ரெசிஸ்டன்ஸ் 1 வரைக்கும் போகும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. இதில் ஒரு சின்னதாக ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகிட்டே வரலாம் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது.
இந்த இடத்துல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ளை ஏரியா தான். இந்த இடத்துலேருந்து ஒரு கரெக்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஒரு சைட்வேஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இப்போ இருக்கக்கூடிய அக்ரெஷன் பார்க்கும்போது அக்ரெசிவ் பையர் அப்படிங்கிறவங்க இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படின்னும் போது ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குயிக்காக மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். அது ரெசிஸ்டன்ஸ் ஒன்றை பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. அப்படின்னும் போது இந்த அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது கண்டினியூ ஆகிட்டே வரலாம். அப் டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் 2 வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷன். சப்போஸ் இது இந்த இடம் வரைக்கும் போயிடுச்சுன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வரும், திரும்பவும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல ஐடென்டிஃபை பண்ணுறோம். எனிவே இது நடக்கிறதுக்கே ஒரு நாள் ஆகிடும், அதுக்கப்புறம் அடுத்தடுத்த டைரக்ஷன்ஸ் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ஓவராலாக மேலே போகிறதுக்கான வியூ தான் இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் வந்து பார்த்தோன்னா கீழே இறங்கணும் அப்படிங்கிற வியூ இருந்துச்சுன்னா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ளையர்ஸ் அதிகமான டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ப்ரைஸ் கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படின்னும் போது இது டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணிடும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 25,287 பிரேக் பண்ணிடுச்சுன்னா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,050 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகுன்றது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. பட் இது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஸ்கான ஏரியா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்கான ஏரியா அப்படின்னா என்னென்னா மார்க்கெட் எந்த இடத்துல வந்து தான் டேர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். பட் எனிவே இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் ஃபார்மேஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கு கீழே அதாவது டிமாண்ட் ஜோன் 2 இருக்கு இல்லையா, அந்த 25,050 பிரேக் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு பெருசாக கீழே இறங்கலாம். அது அப் டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24,800 வரை வரும் அப்படிங்கிறது ஓவரால் எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. அது வரதுக்கான நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை பற்றி இப்போதைக்கு நம்ம திங்க் பண்ண வேண்டாம். ஸோ ஓவராலாக 25,345 பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா 25,438 அதையும் பிரேக் பண்ணுற பட்சத்தில் 25,530 அந்த ரேஞ்ச் வரைக்கும் போகும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. சப்போஸ் இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25,287 பிரேக் பண்ணுச்சுன்னா 25,050 வரை வரும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. இன் பிட்வீன் த ரேஞ்ச் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸுக்கான இடமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்த நாள் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டியூஸ்டே எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால முன்னாடி நாளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்வேஸை கிரியேட் பண்ணாங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளார மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது அப்படிங்கிறதையும் புரிதலாக இருக்குது. இன்றைக்கி பேங்க் நிஃப்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நெகட்டிவில் தான் இருந்தாங்க. அங்கேருந்து இமீடியட்டாகவே ஃபால் ஆன ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் ஒரு ஷார்ட் ஸ்பேனில் வந்து பார்த்தீங்கன்னா 55,500 இந்த ரேஞ்சை வந்து டச் பண்ணிட்டாங்க. அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் இருந்த மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து திரும்பவும் ஃபால் ஆக ஆரம்பிச்சாங்க. வந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 55,375 இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் எடுத்து திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கவரி ஆகி முடிச்சிருக்கிறதையும் பார்க்குறோம். அண்ட் மார்க்கெட் முடியும் போது 55,500 முடிச்சிருக்கிறத பார்க்குறோம். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா இது டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆக வேண்டியது இருக்கும். அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக டிமாண்ட் ஜோன் 2 இருக்கக்கூடிய 54,780 இந்த ரேஞ்சை போய் டெஸ்ட் பண்ணுங்கிறது புரிதலாக இருக்குது. பட் இது கொஞ்சம் ரிஸ்கான ஏரியாவும் இருக்குது, அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஜோனாகவும் இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். ஒரு சைட்வேஸ் அப்படிங்கிறது இதுக்குள்ளார நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் சப்ளை ஜோன் மேலே தான் சஸ்டெயின் ஆயிருக்கு அப்படின்றதையும் நாளைக்கு அதாவது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் மேலே சப்ளை ஜோன் மேலே இருந்துச்சுன்னா மேலே போகும் அப்படிங்கிறதையும் அண்ட் சப்போஸ் கீழே இருந்துச்சுன்னா கீழே வந்துடும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தோம். ப்ரைஸ் எக்ஸாக்டாக அதுக்கு மேலே இல்லாமல் கீழேயே இறங்கிட்டு இருந்ததை பார்க்க முடிஞ்சது. அண்ட் கீழே வந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்ட் ஜோன் 1க்கும் கீழேயும் சஸ்டெயின் ஆயிருக்காங்க. மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்கான ஏரியாக்குள்ளார என்டர் ஆகிட்டு ஒரு சைட்வேஸில் ட்ராவல் ஆகும் அப்படின்றத எதிர்பார்த்துருந்தோம் இல்லையா, அதே மாதிரி நடந்ததை பார்க்க முடிஞ்சது. மார்க்கெட் கிளியர்லி ஒரு சைட்வேஸை கொடுத்து முடிச்சிருக்கிறதையும் பார்க்குறோம். இதை பொறுத்த வரைக்கும் மண்டே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அனாலிசிஸ் புரிஞ்சுக்கலாம். பிசிஆர் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1.03 அப்படிங்கிறதும் அண்ட் ஓவரால் கால் அண்ட் புட் ரைட்டர்ஸ் ரெண்டு பேருமே ஈக்குவலாக இருக்கிறதுனால போத் பிசிஆர் அண்ட் ஓவரால் டேட்டாவை பார்க்கும்போது மார்க்கெட் சைட்வேஸ் அப்படிங்கிறத கன்க்ளூட் பண்ணலாம். இன்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் ரைட்டர்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கிறது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. மார்க்கெட் கொஞ்சம் ஸ்லைட்டாக நெகட்டிவ் சைடுக்கு டேர்ன் ஆயிருக்கு அப்படிங்கிறத கன்க்ளூட் பண்ணலாம். பட் இது கன்ஃபர்மேஷனாக எடுத்துகிட்டு மார்க்கெட்டில் செல்லராக மாற முடியாது, அல்லது நம்ம மார்க்கெட் கீழே தான் வரும் அப்படிங்கிறத நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இப்போதைக்கு சைட்வேஸ் அப்படிங்கிறத இந்த இடத்துல எடுத்துக்கிறோம். பட் ஃபர்தராக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத டெக்னிக்கல் வியூ பார்த்து கன்க்ளூட் பண்ணிக்கலாம். பேங்க் நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரேட் எம்பரர் மெத்தடில் 3 சப்போர்ட்டையும் 3 ரெசிஸ்டன்ஸையும் ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஆக்சுவலாக இப்போ இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி கொஞ்சம் சேஃபான இடத்துல இல்லை அப்படிங்கிறதுனால இதை வந்து கொஞ்சம் தள்ளி வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். இதை விட வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் பேஸ்டு ஆக்ஷன்ஸ் போனோம்னா ஒரு நல்லாவே ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய வியூவாக இருக்குது. அப்படின்னும் போது இந்த இடத்துல நம்ம எப்படி மூவ் ஆகுன்றதை மட்டும் புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய இடத்துல ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி ஒரு சப்ளை ஜோனுக்கும் டிமாண்ட் ஜோனுக்கு இடையில டிராவல் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸில் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. இன் பிட்வீன் 55,600க்கும் 55,360க்கும் இடையில இருக்கும்போது மார்க்கெட் சைட்வேஸில் தான் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம்.
ஒன்ஸ் இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை ஜோன் 1 அதாவது 55,600 பிரேக் பண்ணுற பட்சத்தில் மார்க்கெட் மேலே போகும் அப்படின்றத நம்ம எதிர்பார்த்தாலுமே அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தனாக மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அண்ட் இமீடியட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ளை ஜோன் 2 அப்படிங்கிறது கிடைக்குது. அது 55,765 இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிஸ்கான ஏரியா அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கும் மேலே இருந்தால் தான் கொஞ்சம் பாசிட்டிவ் இருக்கும் அப்படிங்கிறதும் இந்த 55,765 பிரேக் பண்ணுற பட்சத்தில் ஒரு பாசிட்டிவ் டுவர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 55,993 போகும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. அதை பிரேக் பண்ணுற பட்சத்தில் இன்னும் ஃபர்தராக மேலே போகலாம். பட் இதை பிரேக் பண்ணாது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறதும் புரிதலாக இருக்குது. மேபி இதை பிரேக் பண்ணுதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். சப்போஸ் இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன் 1 இருக்கக்கூடிய 55,360 இந்த இடத்த பிரேக் பண்ணுற பட்சத்தில் மார்க்கெட் கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய ஒரு ரிஸ்கான ஏரியா தான். இது கொஞ்சம் பெரிய ஜோன் அப்படிங்கிறதுனால இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதை அவாய்ட் பண்ண வேண்டிய ரேஞ்சாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கும் கீழே 55,031 இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணுச்சுன்னா அடுத்ததாக இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த டிமாண்ட். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்கான ஏரியா. டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா இடங்கள் அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டாக இல்லை அப்படிங்கிறதுனால டோட்டலாக அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு டெசிஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தான் புரிதலாக இருக்குது. பட் அந்த லெவல்ஸ் போனுச்சுன்னா அடுத்தடுத்த லெவலில் போய் டச் பண்ணும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. சப்போஸ் இந்த டிமாண்ட் ஜோன் 3 பிரேக் பண்ணுச்சுன்னா 54,782 இதை பிரேக் பண்ணுச்சுன்னா ஸ்ட்ராங்காக கீழே வரும் அப்படிங்கிறது தான் ஓவராலாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. அது நடக்கிறதுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா டைம் நிறைய இருக்கு. இன் பிட்வீன் த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரகிளோட மார்க்கெட் மூவ் ஆகும் அப்படிங்கிறதுனால தான் இது ரிஸ்கா இருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல நமக்கு கொடுத்துருக்கோம். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய வியூ அப்படிங்கிறது நம்ம ட்ரேட் எம்பர் மெத்தட் எந்த அளவுக்கு அக்யூரசியா இருக்கு அப்படிங்கிறத ப்ரூவ் பண்றதுக்காக தான். இதை பார்த்துட்டு கால்ஸாவோ ரெக்கமெண்டேஷன்ஸாவோ எடுத்து ட்ரேட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத ரிக்வெஸ்டாகவே சொல்லிடுறேன்.